மண்டே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் லஞ்ச் டின்னருக்கு என்னெல்லாம் சமைச்சோன்னு பார்க்கலாம். நான் வந்து அன்றைக்கி மேத்தி சப்பாத்தி, அதுக்கப்புறமா தால் மக்னி பண்ணேன். அப்புறமா கீரை, உருளைக்கிழங்கு பொரியல், வெண்டைக்காய். டின்னர் வந்து சிம்பிள், கொஞ்சம் கிழங்குலாம் வேக வச்சுட்டு கொஞ்சம் கஞ்சி தான் சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் ஏஞ்சோடனே நான் வந்து இந்த பிளாக் ஊரத் தால்னு சொல்லுவோம், கருப்பு உளுந்து. இது வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இது ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊறி இருக்கும். காலையில் ஏஞ்சிட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக போட்டுட்டேன். நான் வந்து இதோட வந்து ராஜ்மாலாம் எதுவும் சேர்க்கல, வெறும் தால் மட்டும்தான் தண்ணி ஊற்றி வேக போட்டேன். இந்த கிரேவி வந்து நான் எல்லாமே அரைச்சி பண்ண போகிறேன். அதனால் வந்து 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் தான் வந்து ஊற வச்சேன், அதனால் நிறைய குவான்டிட்டிலாம் எடுக்கல. 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் வந்து ஒன்றா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணுறதுக்கும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக 4 விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பூண்டு கொஞ்சம் வந்து தோரம்பருப்பு ஊற வச்சேன், கீரை பண்ணேன். குக்கரை தூக்கி ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வந்து தால் மக்னி பண்ணேன். கடாயை வச்சுட்டேன். கடாய் வந்து ஹீட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் அரிசி, அதே மாதிரி சாம்பார் வெங்காயம்லாம் கீரை பண்ண உரிச்சு வச்சுட்டேன். தால் மக்னிக்கு வந்து பண்ணேன், கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சியில் கட் பண்ணி சேர்த்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட். நான் நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, ஏன்னா வந்து நான் ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணுவேன். இதை மூடி போட்டு குக் ஆகிறதுக்குள்ளே காய்கறிலாம் கட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் நைட்டே வந்து நான் கொஞ்சம் மேத்தி கீரை, இந்த வெந்தயக்கீரை, அதுக்கப்புறம் சிறுகீரை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது காலையில் இந்த சிறுகீரையை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த நல்லா இந்த பச்சை வாடை போயிட்டோன்னே இந்த தக்காளியோடது நான் கொஞ்சம் குழம்புத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச சீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வேக வச்ச தால், இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 விசில் வச்சேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு, தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ணோம். ஸோ இது குக்காக போது நான் சைடில் வேலை பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு டக்குன்னு அந்த ஸ்டவ் காலியாக இல்லாமல் நான் வேலை பண்ணிகிட்டே இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாம்பார் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுட்டு குக்கரில் வந்து பருப்பு வந்து நான் சாம்பாருக்கு வச்சுருந்தேன். கரெக்டாக 2 விசில் வச்சேன். அதில் வந்து நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துட்டு இந்த கீரை வந்து நல்லா கட் பண்ணி சேர்க்கணும். ஏன்னா நான் மத்தில் மசிக்க மாட்டேன், மேஷரை வச்சு மசிப்பேன். அதனால் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நான் கரெக்டாக ஒரு விசில் வைப்பேன் ப்ரெஷர் குக். ஸோ அதை ப்ரெஷர் குக் ஆகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு அதே மாதிரி சப்பாத்திக்கு ரெடி பண்ணேன். சப்பாத்திக்கு வந்து நான் வந்து நைட்டே வந்து இந்த வெந்தயக்கீரை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை வாஷ் பண்ணுறதுக்குள்ளே அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கடன்னு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பட்டர், அவ்வளோதான். இது வந்து தால் மக்னி ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ஏன்னா வந்து நம்ம வந்து உளுந்தில் பண்ணுறதால இதை ரெடி பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஏற்கனவே ஒரு விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சோன்னா இந்த கீரை தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிடும். நம்ம மத்தில் எப்படி மசிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். நம்ம சாப் பண்ணி கீரை சேர்த்ததால் நம்ம இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிக்க போதே நல்லா மசிஞ்சிடும் கீரை. அதுக்கப்புறம் நான் தாளித்து கொட்டிட்டு கீரையை ரெடி பண்ணி வச்சுட்டேன். கீரை ரெடி பண்ணோன்னே நெக்ஸ்ட் அந்த மேத்தி லீவ்ஸ் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சப்பாத்தி மாவு வந்து கொஞ்சம் கொட்டிட்டு இந்த மேத்தி லீவ்ஸ் கட் பண்ணிட்டோன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மேத்தி லீவ்ஸே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து மசாலா கூட ஆட் பண்ணி பண்ணலாம். இந்த சப்பாத்தி மாவுலேயே மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு கரம் மசாலாலாம் ஆட் பண்ணி நீங்கள் பிசையலாம். நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பிசையலை, வெறும் மஞ்சத்தூள், சால்ட், அதுக்கப்புறமா இந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு ஒன்றா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். மசாலா ஆட் பண்ணிங்கன்னா இந்த சப்பாத்தி வந்து சும்மாவே பிச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா மசாலா கூட ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சைட் டிஷ் பண்ணதால் நான் சப்பாத்தியில் எதுவுமே ஆட் பண்ணல. பொரியலுக்கு வந்து வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும் தான் ரெடி பண்ணேன். இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து நான் கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், உப்பு, அவ்வளோதான். மூடி போட்டு குக் பண்ணால் நல்லா குக் ஆகிடும். வெண்டைக்காவும் வந்து நான் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வெண்டைக்காய் வந்து ரைஸோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் முட்டை போட்டு கொடுத்துலான்ட்டு. ஸோ ஸ்டவ்வில் வந்து இப்போ வந்து உருளைக்கிழங்கும் இருந்துச்சு, தோசைக்கல்லும் வந்து போட்டிருந்தேன் இந்த மேத்தி சப்பாத்தி போட. வெண்டைக்காய் பொரியல் வந்து எனக்கு வந்து இடம் இல்லை ஸ்டவ்வில். ஸோ அந்த சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு மட்டும் ரெடி பண்ணிட்டேன், ஏன்னா லஞ்சுக்காக தான் கொடுக்க போகிறேன்ட்டு. ஸோ இது உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டோன்னே தான் நான் வெண்டைக்காய் பொரியல் வச்சு பண்ணேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா குக் ஆகிட்டோன்னே கொஞ்சம் சால்ட், குழம்பு தூள்லாம் போட்டுட்டு ஃபைனலாக பெப்பர் போட்டேன். ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, அதனால ஸ்பூன் கூட கிடைக்கல, எல்லா மசாலும் தூக்கி கையிலேயே போட்டுட்ருந்தேன். லன்ச் வந்து நான் வந்து குழந்தைக்கு வந்து கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ், அதில் வந்து கீரை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேத்தி சப்பாத்தி, அதுக்கப்புறமா வந்து தால் மக்னி வந்து கொஞ்சம் திக்காகிடுச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரவுட்டட் ராகி, அதுக்கப்புறமா வேர்க்கடலாம் சேர்த்து லட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அதான் கொடுத்தேன். ஸோ ஸ்கூலில் விட்டுட்டு கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்படி இல்லாட்டி
காலைல எழுந்துச்சி சப்பாத்தி மறுபடியும் போட்டால் டைம் ஆகும். அதனால் வந்து கொஞ்சோண்டு வந்து அரிசிக்கு வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு டின்னர் வந்து சிம்பிள் தான். ஏன்னா நான் வந்து டின்னருக்கு சமைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் கார்ன் அதுக்கப்புறமா கிழங்குலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வேக போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து ராகி கஞ்சி சாப்பிட்றலாம். ஸோ பசிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கிழங்கை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 4 விசில் வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் 4 விசில் வைக்கணும். கட் பண்ணாமல் வச்சா வேகாது. ஸோ கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் கரெக்டாக 4 விசில் வச்சா ரெடி ஆகிடும். ஸோ அது விசில் போட்டுட்டு நான் கார்ன் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னு இதை எடுத்து வச்சுட்டு கார்னையும் தூக்கி கொஞ்சம் தண்ணி கல் உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக கார்ன் வந்து 2 to 3 விசில்ஸில் வெந்துடும். நான் ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் டக்குன்னு மாவு தான் அரைச்சேன். மாவு வந்து நான் மில்லட்டில் அரைக்கல, நார்மல் மாவு தான். அதை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணணுன்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி நைட் டின்னர் கொஞ்சம் கிழங்கு, கஞ்சி, கார்ன் தான்.